அன்பார்ந்தவர்களே, ஆழமான தேடல் உள்ளவர்களுக்குத்தான் அதிசயங்கள் நிகழ்கின்றன, அற்புதங்கள் நடக்கின்றன. இந்த கருத்தினை விளக்க ஓர் அருமையான கதையினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு மலையோர கிராமம் அது. கடுமையான வறட்சி நிலவியது. அந்த கிராமத்து மக்கள் தங்களிடம் உள்ளதை வைத்து எப்படியோ சமாளித்து பார்த்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதற்கு மேலும் வறட்சியை தாங்கிக் கொள்ள முடியாது என்ற நிலையில் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி அந்த கிராமத்திற்கு அருகில் இருந்த மலை அடிவாரத்தில் வாழ்ந்த வயதான முனிவரிடம் சென்று தங்களுடைய குறைகளை சொல்லி முறையிட்டார்கள். நாங்கள் வறட்சியில் வாடுகிறோம், உண்ண உணவின்றி தவிக்கிறோம். நாங்கள் பிழைப்பதற்கு நீங்கள்தான் ஏதாவது வழிகாட்ட வேண்டும் என்று கெஞ்சினார்கள். அந்த முனிவரும் சிறிது நேர அமைதிக்கு பிறகு அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து, அருகில் இருக்கும் மலைக்குள்ளே செல்லுங்கள். அடர்த்தியான மரங்கள் நிறைந்த நீண்ட காடு அது. அந்த காட்டுக்குள்ளே சென்று தேடுங்கள். நீங்கள் பிழைப்பதற்கு வழி கிடைக்கும் என்று கூறினார். அந்த மக்களும் முனிவர் சொன்னதை முழுமையாக நம்பினர். அந்த மலைக்குள்ளே சென்றனர். அங்கிருந்த அடர்த்தியான காட்டுக்குள்ளே சென்று தேடினர். தேட தொடங்கிய சிறிது நேரத்திற்கெல்லாம் நிறைய காய்ந்து கிடந்த மரங்களை கண்டார்கள். அவர்களில் சிலர் அந்த முனிவர் இந்த மரங்களைத்தான் சொல்லியிருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த காய்ந்த மரங்களை வெட்டி எடுத்து சென்று விற்ற பணத்தை வைத்து பிழைக்க தொடங்கினார்கள். மற்றவர்கள், அவ்வளவு பெரிய முனிவர் சொன்னது இந்த சாதாரண விறகை பற்றி இருக்காது, அவர் வார்த்தைகளுக்கு ஆழமான பொருள் இருக்க வேண்டும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டு காட்டுக்குள்ளே ஆழமாக சென்று தேடினார்கள். அடுத்த சிறிது நேரம் சென்ற பிறகு அடர்த்தியான தேக்கு மரங்களை கண்டார்கள். இதைத்தான் முனிவர் சொல்லி இருப்பார் என்று நினைத்து சிலர் அந்த தேக்கு மரங்களை வெட்டி எடுத்து சென்று விற்ற பணத்தை வைத்துக்கொண்டு பிழைக்க தொடங்கினார்கள். மீதமுள்ளவர்கள் அந்த முனிவரின் வார்த்தைகளுக்கு இன்னும் ஆழ்ந்த பொருள் இருக்க வேண்டும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அந்த காட்டுக்குள்ளே இன்னும் நீண்ட தூரம் நடந்தார்கள். வெகு தூரம் கடந்த பிறகு ஒரு ஆறு குறுக்கிட்டது. அவர்கள் சோர்வாக இருந்தார்கள். சிறிது ஓய்வு எடுத்துவிட்டு பயணத்தை தொடரலாம் என்று நினைத்து தங்கள் முகங்களை கழுவுவதற்காக ஆற்றில் குனிந்தார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த ஆற்று நீருக்கடியில் எண்ணற்ற நவரத்தின கற்கள் குவிந்து கிடந்தன. இதைத்தான் அந்த முனிவர் சொல்லி இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். போதுமான அளவு அந்த நவரத்தின கற்களை அள்ளி கொண்டு வந்தார்கள். அதனை விற்றார்கள். தங்களுக்கு தேவையானதை வைத்துக்கொண்டு மீதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அந்த கிராமமே மகிழ்ச்சியில் திளைத்தது. அந்த முனிவருக்கு நன்றி சொன்னது. ஆழமான தேடல் இருக்கிற இடத்தில் அற்புதங்கள் நடக்கின்றன, அதிசயங்கள் நிகழ்கின்றன. தேடல் இருக்கும் வரைத்தான் நம் வாழ்வுக்கும் அர்த்தம் கிடைக்கிறது, நம் வாழ்வில் மகிழ்ச்சியும் பிறக்கிறது. மீண்டும் மற்றொரு கருத்தோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.